இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு மறைவானவை ஆண்டவருக்கு உரியவை. இணைச்சட்டம் 29வது அதிகாரம் 29வது இறைவசனத்தில், எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை நன்மைக்கு ஏதுவாக மறைத்து வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வது அவசியமானது. தாவீது ராஜா, ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும், அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என்று கூறுகின்றார். ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு மறைவானவைகளை ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எந்த வேளையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை வைத்துள்ளார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மறைபொருளானவைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், ஒளியும் வாழ்வது அவருடனே என்று விவிலியம் கூறுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுகிறவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த திரு விவிலியத்தில் உள்ளபடி செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் அவற்றை நம் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல்ல வேண்டும். நாம் வீட்டில் இருக்கும் போதும், நம் வழிப்பயணத்தின் போதும், நாம் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேச வேண்டும். அப்பொழுது மற்ற காரியங்களையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்பதை அறிந்து நம் வாழ்வில் செயல்படுத்த இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரிடத்தில் வருபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே நடக்கும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பரந்த மனப்பான்மை உடையவர்களாக வாழவும், நடப்பதெல்லாம் எங்கள் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் வாழவும், மறைக்கப்பட்ட இரகசியங்கள் எல்லாம் உமக்கே உரியன என்பதை உணர்ந்து வாழவும், வெளிப்படுத்தப்பட்ட வேத வார்த்தைகளை கடைபிடித்து வாழவும் அருள் தர வேண்டுமென இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். God bless you. இந்த நாள் உங்களுக்கு வெளிப்பாட்டின் நாளாக அமைய என் அன்பின் வாழ்த்துக்கள்.